இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது ஒரு மாபெரும் விழாவை கொண்டாடுகிறது. இந்தியாவினுடைய பாதுகாவலர் தூய சவேரியாருடைய விழாவை இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது கொண்டாடி வருகிறது. சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு கதை, அருள்வாக்கு அந்த இணையத்தில் படித்த ஒரு ஞாபகம். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டு மக்கள் எவ்வளோ நல்ல மனசுக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. நம்முடைய நாட்டு மக்கள் எம்மா நல்லவங்களாக இருக்கிறாங்க ஒரு பொது காரியத்தில், பொது சேவையில் அப்படின்னு ஒரு செக் பண்ணணுன்னு ஒரு ஆசை. உடனே என்ன பண்ணார், தன் மந்திரி இங்கே வாங்க, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு சாலையில் ஒரு பெரிய ஒரு கல் தூக்கி போட்டுருங்க, ஒரு கல் வச்சுருங்க சென்ட்ரா வச்சுட்டு நீங்கள் போயிடுங்க. யார் அதை ஒரு 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 சேவை நோக்கத்தோடு அதை யார் அப்புறப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அரசருக்கு ஒரு எண்ணம். அவங்க ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, சைடில் நின்று பார்க்க யார் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வராங்க, அப்படியே பார்த்துட்டு அவங்க தங்க வேலையை பார்த்துட்டு அம்மானு போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் வராங்க, பார் ரோட்டில் கல் காடுது பாரு, இதை கூட அப்புறப்படுத்தாமல் இந்த ராஜா என்ன தான் ஆட்சி பண்ணுறாரு என்று அரசரை குறை சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு குரூப் போகுது. ராஜா பார்த்துட்ருக்காரு, பார்ப்போம் யார் தான் அதை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு காய்கறி விற்கிற ஒரு ஐயா வராரு, தலையில் ஏதாவது கூடல காய்கறி வச்சுக்கிட்டு வராரு. அவரும் இந்த கல்லை பார்க்குறாரு, இந்த கல் ரோட்டில் கிடக்குதே. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காய்கறி கூடையை அப்படி சைடில் இறக்கி வச்சுவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கல் தூக்கி ஒன்று கல் தூக்குறாரு. கல் கட்டில் பார்த்தோம்னா சின்ன ஒரு 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 மூட்டை மாதிரி ஒன்று இருக்குது, சின்ன ஒரு பை ஒன்று இருக்குது. என்னடா பை இது, சரி கல் தூக்கி என்ன பண்ண ஓரமாக ரோட்டுக்கு பாதைக்கு ஓரமாக போட்டு அந்த பையை எடுத்து உள்ளே பிரித்து பார்க்குறாரு. உள்ளே ஒரு பேப்பரில் எழுதியிருக்குது, இந்த கல்லை அப்புறப்படுத்தும் அந்த நல்ல மனிதருக்கு இது அரசருடைய காணிக்கை, அரசருடைய சன்மானம் அதை எழுதியிருக்குது. போட்டு அதை பற்றி பார்த்தா உள்ள பொற்காசுகளை உள்ள இருக்கு. ஒரு பொதுநல சேவையோ எல்லாம் ஒதுங்கி போகிறாங்க. இவர் அந்த பணியை செய்கிறார். கடவுளுடைய மேலான, ராஜாவுடைய மேலான ஒரு கிஃப்ட் இவருக்கு கிடைக்கும். இந்த கதைக்கு ஏற்ப தூய சவேரியார் நம்ம பொருத்தி பார்க்கணும். நற்செய்தி பணிங்கிறது தூய பவுல் முதல் வாசம் சொல்கிற மாதிரி, நற்செய்தி பணி நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் மீது சுமத்தப்பட்ட கடமையாக அது இருக்கிறது. சரிங்களா? நீ விரும்புகிறையோ விரும்பலையோ, நற்செய்தி அறிவிக்காவிட உனக்கு ஐயோ கேடு. பாருங்கப்பா, இதை நான் விரும்பி செய்யலை, ஆனால் இதை செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. ஆண்டவருடைய கைமாறமுக்கு உண்டு, கொடுப்பார். அதுக்கு பாருங்க பார்ப்போம், இது என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட கடமையாக இருக்குது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு நற்செய்தி அறிவிச்சாகணும். நாம் என்ன பண்ணுறோம், சாமியார் பார்த்துக்குவாங்க, சிஸ்டருங்க பார்த்துக்குவாங்க, பெருமக்கள் பார்த்துக்குவாங்க, இன்னும் போனால் உபதேசாரங்க பார்த்துக்குவாங்க. நாமெல்லாம் எதுக்கு, நம்ம மாதிரி நம்மளே பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம போகிறோம். இப்படி மக்கள் ஒதுங்கி 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 சென்ற காலத்திலே நற்செய்தி பணியை சிறமேற்கொண்டு செய்தவர் தூய சவேரியார். நீங்கள் முதல்ல வாசகம் எசையா பாருங்க. இன்னைக்கு அப்புறம்தான வாசகம். இன்னைக்கு ஆண்டவரின் ஆவி என் மேல் இருக்குது, ஆண்டவன் அபிஷேகம் செய்திருக்கு. எதுக்கு? எளியோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க. முதல் பணியாக தான் பாருங்க.
உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்த, சிறைப்பட்டோரை விடுதலையாக்க. இல்லையா? முதல் பணி ரட்சித அறிவிப்பு. திருமுழுக்கின் போது இறைவன் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அருட்சாதனங்கள் தூய ஆவி நமக்கு பொழிந்திருக்கிறார். எதற்காக? நற்செய்தியை அறிவிக்க, ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்க. இல்லையா? இதான் பவுல் சொல்ற பார்த்தீங்களா? அது நம்முடைய கடமை. திருப்பாலாம்பர் 117 பல்லவி பாருங்க பார்ப்போம். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க என்றால் அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி பார்க்கணும். நாம் ஏசப்பாவுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் நம்மகிட்ட விட்டு சென்ற பணி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க பார்ப்போம். 11 தோன்றி ஏசப்பா அவங்க மட்டும்தானே கிடையாது, நமக்கெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தை இது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். இல்லையா? அறிவிங்க. ஏனென்றால் அதுதான் மீட்புக்கு வழி. அடுத்து பாருங்க பார்ப்போம். திருமுழுக்கு நம்பிக்கை கொள்ளுவாங்க, திருமுழுக்கு பெறுவாங்க, மீட்பு பெறுவாங்க. ஸோ மீட்பு பெறுவதற்கு நற்செய்தி அறிவிப்பு பணி மிக மிக அதான் மையப்புள்ளி. சரிங்களா? நற்செய்தி அறிவிக்கின்ற பணி மையப்புள்ளி. நற்செய்தி அறிவிப்பு பணி தான், நற்செய்தி தான், ஆண்டவருடைய செய்தி தான், ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு மீட்பினை கொடுக்கும். இப்பேற்பட்ட ஒரு பணியை தன் சிறமேற்கொள்ள எடுத்தது தான் தூய சவேரியார். அவர் சாதாரண நபரே கிடையாது. அவர் தூய சவேரியார் ஸ்பெயின் நாட்டிலே 1525ஆம் ஆண்டிலே அங்கே இருக்க ஒரு கல்லூரியில் படித்தார். அவர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய பல்கலைக்கழக தோழர்கள், ரூம்மேட்ஸ் வச்சிங்களேன், இஞ்ஞாசியார், அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை, இவர் நான் சவேரியாருக்கு ஒரு ஆசை, அவர் பெரிய லெக்சரர் ஆகணும்னு ஆசை அவருக்கு. இருந்தாலும் இஞ்ஞாசியார் அந்த வார்த்தையை சொல்லிட்டு பைபிள் சொல்லிட்டே இருப்பார். ஒரு வரியை, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு பயன் என்ன? மத்தேயு 16:26. இதை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது மனசுக்குள்ள அவருக்கு ஒரு 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 முள்தச்சுமா இருக்குது. ஒருத்தர் அந்த உலகத்தையே தனக்குன்னு வச்சுக்கிட்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போயிட்டார். அவருக்கு என்ன பலன்? இதனால் அவர் துறவியாக முடிவு செய்கிறார். 1534ஆம் ஆண்டு 7 உறுப்பினரை கொண்ட அந்த இயேசு சபையிலே மிக முக்கிய நபராக சவேரியார் என்ன பண்றாரு? குருவாக அவர் பட்டம் பெறுகிறார். 1537ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி சவேரியார் குரு பட்டம் பெற்று என்ன பண்றாரு? அவர் ஒரு சில காலம் ரோம் நகரிலே பணியாற்றி பிறகு அவர் பண்றாரு 1542ஆம் ஆண்டு இந்தியா கோவாவுக்கு வருகிறார். அவருடைய இந்தியாவுடைய என்ன பண்றாரு? நற்செய்தியாளராக மாறுகிறார். சகோதரர்களே, யாரும் அந்த பணி எடுக்கலை. சவேரியார் எடுத்தார். அந்த பண்ணார், அந்த நற்செய்தி பணியை தாங்க எடுத்துக்கூடாது. அவர் செய்த பணிகள் அளப்பரியது. அவர் என்ன பண்ணாரா? 38,000 கடல் மைல் ஒரு கணக்கெலாம் சொல்கிறாங்க. அவ்வளவு தூரம் சென்று அவர் என்ன பண்ணாராம்? நற்செய்தி அவர் அறிவித்தார். எந்த அளவுக்கு இங்கே இந்த நம் தாய் திருநாட்டில் மக்களையெல்லாம் ஆண்டவர் பக்கம் திருப்பினார்னா, அவர் இங்கே இருக்கிற போது என்ன பண்ணுறாராம்? இஞ்ஞாசியார் கடிதம் போடுறாராம். அந்த கடிதத்தை என்ன எழுதுனாராம்? இஞ்ஞாசியாரே, நான் இந்த மக்களுக்கு ஜபலாம் சொல்லி கொடுக்குறேன், இப்படிலாம் எழுதிட்டு இவங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து 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 என் கையெல்லாம் காய்ச்சி போச்சுன்னு எழுதுறான். அப்போ எந்த அளவுக்கு எத்தனை மக்களை ஒரு ஆண்டோட கொண்டு வந்து போய் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவர் இந்தியாவின் நற்செய்தியாளராக மாறினார். இந்தியாவின் மறைப்பணியாளராக மாறினார். இன்னைக்கா நம்மளுக்கு ஏசப்பா கும்பிட்றோம் வச்சிங்களேன், அதற்கு அவரும் மிக முக்கியமான காரணம். அவருடைய பணி தமிழ்நாட்டிலும் உண்டு. நான் வச்சுங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கோட்டார மறை மாவட்டத்துடைய பாதுகாப்பு சவேரியார் இல்லைங்களா? அது மண்டைக்கு ஏதோ ஒரு கோயில் சொல்லுவாங்களே, கோயில் நான் போயிருக்கிறேன். அங்கே மறந்து போச்சு, சாரி மன்னிக்கணும். சவேரோட குகை அந்த இடத்துல இருக்குது, நான் போயிருக்கிறேன்.
மணப்பாடு அந்த மலை மேலே சின்ன குன்று மேலே அவருடைய ஆலயம் இருக்கும். வாய்ப்பதை போய் பாருங்கள். நீங்கள் ஏசப்பாடு சிலுவையினுடைய ஒரு துண்டு அங்கே இருக்குது. சவரியார் வாழ்ந்த அந்த கடற்கரை சின்ன குகை இன்னும் அங்கே இருக்குது. அற்புதமான ஒரு தலைமை பாருங்கள். அவர் தமிழ்நாட்டிலும் எண்ணற்ற அற்புதங்களை நட்சத்திரங்கள் அறிவித்திருக்கிறார். இங்கே போய் வாய்ப்பதை போய் பாருங்கள். நீங்கள் கோட்டார் மறை மாவட்டத்தில் மணப்பாடுங்கிற இடத்துல அவருடைய திருத்தலம் இருக்கிறது. வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள் சகோதரர்களே. தூய சவேரியார் அந்த கோட்டார் மறை மாவட்டத்திலாம் பெரியப்பான்னு அவரை அழைப்பாங்க. பெரிய தகப்பன். அந்த அளவுக்கு அவர் ஒரு குடும்ப உறுப்பினராக அந்த தென் மாவட்டங்களில் அப்பேற்பட்ட ஒரு அட்சதை பணி அவர் செய்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 1506ஆம் ஆண்டு பிறந்த இவர் டிசம்பர் 3ஆம் தேதி 1552ஆம் ஆண்டு சீனா செல்லுமடியில் சான்சியன் தீவிலே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்ததாக சொல்லுகிறார்கள். அவர் இறந்த நாளைத்தான் இன்றைக்கு விழாவாக நம் தாய் கொண்டாடுகிறது. சகோதரர்களே, நற்செய்தி பணியை அவர் தேர்ந்து கொண்டதால் அவருடைய உடல் 500 ஆண்டுகளாக இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. எப்படி வழியோரம் கடந்த கல்லை தூக்கி போடுற காய்கறி வியாபாரிக்கு அந்த அரசர் கொடுத்த பரிசு பொற்காசுகளோ, அதே போல இந்தியாவுடைய மனமாற்றத்திற்காக தன் இன்னுரையும் கொடுத்த தூய சவேரியாருக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை அவருடைய உடல் இன்றைக்கும் அழியாமல் கோவாவிலே பாதுகாக்கப்படுகிறது. சகோதரர்களே, நட்சத்திர நாமளும் ஏற்போம். வாசிக்கும் இல்லையா? நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அது நம் தலையிலே சுமத்தப்பட்ட சுமை, நம்முடைய கடமை. ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் அந்த நிகழ்ச்சியை என்னுடைய இந்த நிகழ்விலேயே நிறைய முறை சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்ப மறக்க முடியாது. திரும்ப சொல்லணும்னு பிரியப்படுறேன். நாங்கள் வேதியராக படிக்கின்ற பொழுது சிவகங்கை மறை மாவட்டத்திற்கு நாங்கள் களப்பயிற்சிக்கு இப்போ மிஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. களப்பயிற்சி நாங்கள் 2 ஆண்டு படிக்கும்போது கடைசி 2-3 மாதங்கள் எங்களுக்கு நேரடி பயிற்சி கொடுப்பாங்க. நாங்கள் பங்குக்கு போயிட்டு பங்குலேயே பணி செய்து கற்றுக்குவோம். நாங்கள் அது களப்பயிற்சி மிஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் இங்கே போயிட்டு அங்கே அப்படி இருக்கும் பொழுது ஒரு காலைல ஒரு ஸ்கூலுக்கு கிளாஸ் மறைக்கல் கிளாஸ் போயிட்டுருக்குறோம். அந்த பங்கில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு நாங்கள், அதாவது ஸ்கூலுக்கு முன்னாடியே அந்த மறைக்கல் கிளாஸ் இருக்கும். அங்கே அதுக்கப்புறம் நிறைய கிளாஸுங்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் வேலையாக கிளம்பி போகிறோம். நாங்கள் அப்படி போயிட்டுருக்கும் பொழுது நானும் இன்னொரு சகோதரரும் போயிட்டுருக்குறோம். எங்கள் பக்கத்தில் காலை சுரண்டுற மாதிரி ஒரு உணர்வு சுரண்டுற மாதிரி. என்னென்னு பார்த்தா ஒரு குட்டி குழந்தை, ஒரு பாப்பா நிற்கிறாங்க. என்னம்மா அங்கிள் இந்தாங்க படிங்க. அப்போ ஒரு துண்டு சீட்டு துண்டு தான் மடிச்சு சீட்டு கொடுத்துட்டு அந்த பிள்ளை அம்மா போயினே இருக்கிறா. ஒன்றும் புரியல. என்னடா அது சீட்டு, இந்த பிள்ளை யார் ஒன்றும் புரியல. சின்ன குழந்தை போயிட்டே இருக்கா. மிஞ்சி போனால் ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பிள்ளையா இருக்கலாம். போயிட்டே இருப்பேன். சரி இன்னும் சீட்டு பிரித்து பார்த்தேன். 2 வார்த்தையாக இருந்துச்சு. இயேசு நல்லவர். அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை அதில். இயேசு நல்லவர், அவ்வளோதான். என்னடா சரி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன். போய் கிளாஸ் எடுத்துட்டோம். அந்த கிளாஸ் ஸ்கூலில் இருக்கும்போது இந்த இன்டர்வல் டைம் வந்துச்சு. அப்போ அந்த குழந்தை விளையாட்டு இருக்கிறாங்க. பார்த்தோம், இந்த பிள்ளை தானே, அம்மா வாடாம்மாங்க. சொல்லுங்கள் அங்கிள், இந்த பேப்பரை ஏன்டாம்மா என்கிட்ட கொடுத்தீங்க உங்கள்கிட்ட? பார்த்துட்டு, இல்லை அங்கிள், எங்கள் டேடி நான் ஸ்கூலுக்கு வரப்போ என்கிட்ட 10 சீட்டு கொடுப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு வரப்போ 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். சோர்களே, அந்த குழந்தையுடைய பெற்றோர் நற்செய்தி அறிவிப்புக்கு அந்த பிள்ளை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். எங்கள் டேடி எனக்கு 10 சீட்டு கொடுப்பாங்க, நான் வரப்போ 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். நற்செய்தி அறிவிக்கணும். அந்த பிள்ளையால் நான் பலனடைஞ்சேன். பார்த்தீங்களா? இயேசு நல்லவர் நான் வாயால் சொன்னேன் பாருங்கள். அது சிந்திச்சேன் பாருங்கள். அது பலனுக்கு உண்டா இல்லையா? உண்டு. அதுக்கு அந்த குழந்தை காரணமாக நான் பாருங்கள். சோர்களே, நற்செய்தி அறிவிக்கணுங்க ஐயா. அதுதான் மீட்புக்கு வழி. அந்த பணியை சவேரியார் செய்தார். அவருடைய ஹெல்ப் கேட்போம். சவேரியாரை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்போம். நிச்சயம் கடவுள் நமக்கு உதவி செய்வார். சந்திப்போம்.